எல்லாருக்கும் தமிழ் வணக்கம். இன்னைக்கு நான் உங்களை என்ன காமிக்க போறேன் அப்படின்னா, உங்களுக்கு தெரியும் நம்ம எல்லாருக்குமே வந்து ஹேர் ஃபால்ஸ் பிரச்சனை இருக்கு. இல்லைன்னா டாண்ட்ரஃப் இருக்கு, மீன்ஸ் போட்டுக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அது இருக்கும். இல்லை அப்படின்னா இம்மெச்சூர் ஹேர் கிரேயிங் இருக்கும். அதாவது எப்பவுமே ஒரு 30 வயசுக்கு மேலே நம்ம முடியெல்லாம் வெள்ளையாக ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ இது இப்போ என்னன்னா, நிறைய சின்ன மீன்ஸ் ஒரு மிட் 20ஸ்ல 20லிருந்து ஒரு 30 வயசு வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு இப்போ இது முன்னாடியே 15 வயசுலேருந்தே வர ஆரம்பிச்சிருக்கு. அது எதுக்கு? ஸோ அதுக்கெல்லாம் எப்படி நம்ம தடுப்படலாம் அப்படிங்கிற ஒரு இதை பத்தி ஆயில் நான் இன்னொரு வீடியோ சொல்றேன். ஸோ இன்னைக்கு என்ன வீடியோ பண்ண போறேன் அப்படின்னா, இது வந்து நீங்க நிறைய வீடியோஸ்ல பார்த்துருக்கோம். நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் மீன்ஸ் இந்த இன்ஸ்டாகிராமில் இல்லைன்னா யூடியூப்ல ஷார்ட்ஸாகவும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது வந்து ரோஸ்மேரி செடி தான். நான் இங்கே நியூசிலாண்டில் இருக்கேன். உங்களுக்கு தெரியுதா இந்த லீஃப்? ஸோ இது வந்து ரோஸ்மேரி லீஃப். இந்த ரோஸ்மேரி லீஃப் இதோட ரோஸ்மேரி வாட்டரும் நிறைய ஆளுங்க ஹேர் ஸ்ப்ரே பண்ணுவாங்க. எதுக்குன்னா ஹேர் ஃபால் போகிறதுக்கு, அந்த மாதிரி இதுக்கெல்லாம். ஸோ நம்ம இந்த என்னன்னா, இங்கே எனக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிருக்கு. நான் இப்போ நியூசிலாண்டில் இருக்கேன். இங்கே வந்து ஃப்ரெஷ்ஷாக இந்த லீஃபு, லாவெண்டர் லீஃப் எல்லாம் கிடைக்குது. ஸோ நான் இது இன்னைக்கு பறிச்சுட்டு வந்துட்டேன். இங்கே ஒரு பெரிய பார்க் ஒன்று இருக்குது, அங்கே போய் பறிச்சுட்டு வந்திருக்கேன். இது எல்லா இடத்துலையுமே ஒவ்வொரு இருக்கு. இது வந்து குக்கிங் பண்ணுறது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு யூக்காலிப்டஸ் டைப் ஸ்மெல் இருக்கு. நம்ம ஊர்ல வர்ற அந்த இதோட தண்ணி எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, இதுல அலோவேரா கலத்தி இருக்கும். அது வேற ஒரு ஒரு தனி ஸ்மெல் இருக்கும். இது வந்து வேற ஒரு ஸ்மெல்லு. இந்த யூக்காலிப் மாதிரி ஒரு ஸ்மெல் இருக்கும். ஸோ நாம இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா, எண்ணெய் காய்ச்ச போறோம். ஆயுர்வேதிக் லீஃப், ஆயுர்வேதிக் எண்ணெய் காய்ச்ச போறோம். ஆயுர்வேதிக்கில் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 18, 18 இல்லை 19, 20, 25 வகையான மூலிகைகள் இருக்கும். ஸோ அது வேற ஒரு டைப் ஆயில். அது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஏன்னா நான் கோயம்புத்தூர்ல இருக்கும்போது நான் அந்த ஆயில் பண்ணி என் கம்பெனியில் வேலை பார்த்த ஆளுங்களுக்கு கொடுத்துருக்கேன். நான் அது இல்லாமல் நான் தனியாக வித்திருக்கேன், பணத்துக்காக வித்திருக்கேன். ஸோ அந்த ரெசிபி நான் உங்களுக்கு அடுத்த வீடியோல சொல்லித்தரேன். இது நீங்க போட்டா உங்களுக்கு அந்த ஆயில் போட்டா முடி வந்து அந்த முன்னாடியே இந்த கிரே கலர் ஆகிறத வந்து போயிடும், முடி சீக்கிரம் வளர்ந்துடும். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இப்போ நான் ஒரு தேங்காய் எண்ணெய் வாங்கியிருக்கேன். இது வந்து இதுதான் இங்க இந்த மாதிரி எண்ணெய் தான் வாங்க கிடைக்கும். தேங்காய் எண்ணெய் எல்லாம் இங்க இருக்கிற கூலிங்க்கு இப்படி கட்டியா தான் இருக்கும். இப்படி கட்டியா தான் இருக்கும் பாருங்களேன், ஒண்ணுமே கீழே போகாது. ஸோ அது இங்க இருக்கிற கூலிங்கோட இதுதான். இது இன்னொரு பிராண்ட் எண்ணெய். எப்பவுமே நீங்க இந்த மாதிரி பொருளை வாங்கும்போது அதோட இன்கிரீடியன்ஸ் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். இதுல இப்ப பாத்தீங்கன்னா, இது நம்ம ஊர்ல இருந்து இங்க இம்போர்ட் பண்ணிருக்காங்க. இதுல வந்து 100% பியூர் நேச்சுரல் போட்டிருக்காங்க. ஆனா நம்ம இன்கிரீடியன்ஸ் அப்படிதான் போட்டிருக்கு. நம்ம ஊர்ல இருக்கிற எண்ணெயெல்லாம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி பாட்டில்ல வர இல்ல பாக்கெட்ல வர எண்ணெய் எடுத்து பாத்தீங்கன்னா, அதுல 100% எல்லாம் உங்க எண்ணெய் இருக்காது. வேற ஏதோ ஆயில் கூட மிக்ஸ் பண்ணிருப்பாங்க. இது வந்து சுத்தமான தேங்காய் எண்ணெய் இங்க கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு பான் வச்சுக்கோங்க. ஆக்சுவலி இங்க வந்து இண்டக்ஷன் பேஸ்டு அடுப்பு தான், எல்லாமே இண்டக்ஷன் பேஸ்டு தான். ஸோ இங்க அதனால நம்மள மண்சட்டி இதுல வைக்கலாம், இல்லைன்னு சொல்லலை. எனக்கு இல்லை மண்சட்டி வீட்டுல இல்லை. ஸோ நான் இந்த மாதிரி இது யூஸ் பண்ணிக்கிறேன். இதுல வந்து இண்டக்ஷன் பேஸ்டு ரொம்ப திக்கா இருக்கும். இதுதான் உண்மையான இண்டக்ஷன் பேஸ்டு. இந்த ஏரியா மட்டும் திக்கா இருக்கும். ஸோ இதுல வந்து விதவிதமா ரவுண்ட்ஸ் இருக்கு. ரவுண்ட்ஸ் மீன்ஸ் சைஸ், ஒவ்வொரு பாத்திரத்தோட சைஸ் இருக்கும். 2 சின்ன சைஸ் இருக்கு, 2 பெரிய சைஸ் இருக்கு. ஸோ நான் வந்து இதுல வைக்க போறேன். ஊர்ல நம்ம வந்து இரும்பு சட்டிக்குள்ள எல்லாம் இந்த எண்ணெய் காய்ச்சிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், இதுல ஆயில ஊத்திடுவோம். நம்ம அந்த ஆயில வச்சிருவோம். அதுக்கப்புறம் மெல்ட் ஆயிடும். ஸோ இருக்கிற எண்ணெய் இதில் வடித்து வச்சுட்டேன். ஓகே, இப்போ நம்ம இதை வச்சுட்டேன். நான் இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை ஆன் பண்ண போகிறோம்.
ஸோ இண்டக்ஷன் ஸ்டவ்வை ஓன் பண்ணோம். இங்கே வந்து கேஸ் அடுப்பு எல்லாம் ஒன்றும் ரொம்ப பெருசாக ஒன்றும் கிடையாது. ஏன்னா இங்கே மேக்சிமம் எல்லாரும் ரெண்டுக்கு தான். ஸோ இங்கே வீடு எப்படி கட்டுறோம் அப்படின்னா ஃபுல்லாக வந்து வுட்டு தான், மரத்தில் பிளைவுட்ல கட்டுறாங்க. அதனால வந்து கேஸ் வந்து திடீர்னு ஃபயர் ஆகிறதுக்கு சான்ஸ் உண்டு. ஸோ அதனால அவங்க சேஃப்டிக்காக இன்சூரன்ஸ் கம்பெனி எல்லாம் சொல்றாங்க போல, சேஃப்டிக்காக இந்த மாதிரி வீடு கட்டிட்டு, மீன்ஸ் சிம்பிளான வீடு. இது வந்து திடீர்னு ஒரு நிலநடுக்கம் வந்து கீழே விழுந்தாலும் இங்க இருக்கிற ஆளுங்களுக்கு ஒண்ணுமே ஆகாது. ஓகே, நம்ம ஆயில் லைட்டா மெல்ட் ஆகி வருது பாருங்களேன். பாத்தீங்கன்னா நிறைய சட்டம் போடுவாங்க. உங்களுக்கே தெரியும், நீங்க நீங்க ரெண்டுக்கு இருக்கலாம், ஒருவேளை நீங்க இந்த வீடியோ பார்த்துருக்கலாம், ஹவுஸ் ஓனரா இருக்கலாம். ஸோ நீங்க சிட்டியில வரும்போது அங்க நிறைய சட்டம் போடுவாங்க. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் கோயம்புத்தூர்ல இருந்த வீட்டுல அவங்க சமைக்க கூடாது, நீ ஹோட்டல்ல தான் போய் சாப்பிடணும் அப்படின்னு சமைச்சா வந்து வீடு எல்லாம் ரொம்ப நாஸ்தி ஆகும்னு சொல்லிட்டு அவங்க அப்படி சொன்னாங்க. அதுக்கப்புறம் அங்கிருந்து அடுத்த வீடு மாறும்போது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்க மண்ணெண்ண ஸ்டவ் பண்ணக்கூடாது, யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா நான் அன்னைக்கு மண்ணெண்ண ஸ்டவ் வாங்கி அதுல டீசலை ஊற்றி பற்ற வச்சு அரிசியெல்லாம் பொங்க வச்சுட்டு இருந்தேன். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, மண்ணெண்ணெயை விட சீமெண்ணெயை விட டீசலுக்கு அதிகமா அந்த கருப்பு அந்த புகை வந்துடும். ஸோ அவங்க செவரு எல்லாமே கருப்பாய் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு பெயிண்ட் பண்ணணும் நான் வருஷம் வருஷம். ஸோ வந்து நீங்க வந்து இதை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி, அப்ப எல்லாம் என்கிட்ட காசு இல்லை அது வாங்குறதுக்கு, உண்மையிலே கையில காசு கிடையாது. ஸோ நான் அந்த விஷயம் கம்பெனில சொல்லிட்டேன், நான் வேலை பார்க்குற கம்பெனில சொல்லி, எனக்கு அவரு தான், அவர் பேரு சதீஷ் அண்ணன், அவர் தான் அண்ணனா, என்னை விட ஒரு வயசு தான் ஜாஸ்தி, இதை நான் அண்ணா தான் ஃபோன் கூப்பிடுவாரு. ஸோ அவரு தான் வந்து ஸ்டவ் எடுத்து கொடுத்தாரு அன்னைக்கு. 450 ரூபா ஸ்டவ் சிலிண்டர். கிட்டத்தட்ட கொஞ்சம் வருஷம் கழிச்சு, 2012-13 நினைக்கிறேன் அந்த டைம்ல. ஸோ நான் அந்த எண்ணெய் பத்தாது, அதனால இன்னும் கொஞ்சம் எண்ணெய் போடுறேன். அதுக்கப்புறம் தான் லைஃப்ல முதல்ல அன்னைக்கு கேஸ்ல பத்த வச்சோம். அப்ப எல்லாம் மண்ண ஸ்டவ்ல எப்படி தெரியுங்களா, எனக்கு வந்து ஒரே ஒரு இது மட்டும்தான் இருந்துச்சு. மீன்ஸ் நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரே ஒரு கலம், ஒரே ஒரு சட்டி, சோறு வைக்கிறதுக்கு ஒரு சட்டி, அதுக்கு ஒரு மேல வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரம், இந்த மாதிரி ஒரு பாத்திரம், அப்புறம் ஒரு டம்ளர்னா ஸ்டீல் டம்ளர்ல பெருசா வரும் அந்த டம்ளர், அது வந்து பால் காய்ச்சறதுக்கு, அப்புறம் ஒரு பால் காய்ச்சறதுக்கு ஒரு சின்ன சட்டி. அது மட்டும்தான் என்கிட்ட இருந்துச்சு, வேற எதுவுமே இல்லை. கோயம்புத்தூர்ல ஃபர்ஸ்ட் என் லைஃப் வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போது. ஸோ இதுல இப்ப நம்ம ஆயில் போட்டோம், ஆயில் வந்து கொஞ்சம் குதிக்கட்டும். எப்பவுமே நம்ம முன்னோர்கள் வந்து நமக்காக நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. நீங்க பாருங்களேன், ஒவ்வொரு ஊர்லயுமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ட்ரெடிஷன் இருக்கு, ஒவ்வொரு பாரம்பரியம் இருக்கு. ஸோ நமக்காகட்டும், சைனா ஆகட்டும், சீனா ஆளுங்களுக்கு ஒரு நிறைய மீன்ஸ் அவங்களோட மெடிசின்ஸ் இருக்கு. நம்ம இந்தியா ஆளுங்களுக்கும் நமக்கும் அந்த மாதிரி ஒரு மெடிசன் இருக்கு. எஸ்பெஷலி சவுத் இந்தியன்ஸிலும் நிறைய மெடிசின்ஸ் இருக்கு. மீன்ஸ் நம்ம இந்தியாவுக்குள்ள இருக்கும்போது நம்ம கேரளா, தமிழ்நாடு, ஆந்திரா அப்படின்னு சொல்லுவோம். ஆனா ஒன்ஸ் நீங்க இங்க வந்தா எல்லாருமே வந்து மலையாளி ஆளுங்களை மலபாரின்னு சொல்லுவாங்க, தமிழ் ஆளுங்களை பாண்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீ திருப்பியும் நம்ம இந்தியா விட்டு வெளியே போனா, நம்ம மீன்ஸ் இந்தியாவுக்குள்ள நீங்க திருச்சிங்கன்னா ஹிந்திக்காரங்க நம்மள சவுத் இந்தியன் சொல்லுவாங்க, மத்ராசின்னு சொல்லுவாங்க. வெளியே போனா அப்படிதான், இங்க எல்லாம் நியூசிலாந்துல சில ஆளுங்க அப்படி சவுத் இந்தியனா அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா இங்க நார்த் இந்தியன்ஸ் அதிகமா இருக்காங்க. ஸோ நான் ஆக்சுவலி என்னோட லைஃப்ல முதல்ல ரோஸ்மேரி லீஃபை யூஸ் பண்ண போறேன். வீட்டில் நம்ம யூஸ் பண்ணும்போது, வீட்டில் எப்படி தெரியுங்களா, நம்ம ஒரு ஆயுர்வேதிக் அதுல என்னென்ன போடணும்னா, செம்பருத்தி பூவு, கருவேப்பிலை, கிராம்பு, அப்புறம் குருமிளகாய், நல்ல மிளகு இருக்குல்ல, இந்த குருமிளகாய், அப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம், நெல்லிக்காய், அப்புறம் கருவேப்பிலை, அந்த மாதிரி கொஞ்சம் கத்தார் வாழை இருக்குல்ல, அது போடுவாங்க. அது இங்கே கிடைச்சதுன்னா, அந்த 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 பொருள் எல்லாம் இங்க கிடைச்சது அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா அந்த ஹேர்ல போடுறதுக்கு, அதுல எப்பவுமே நம்ம நினைக்கும், என்னோட பொண்ணுக்கு மட்டும்தான் ஹேருக்கு, பொண்ணுக்கு மட்டும் இல்லை, ஆம்பளைங்களோட ஹேருக்கும்
அந்த ஹேர் ஃபால்ஸ் ப்ராப்ளம் வருது. எப்பவுமே பொண்ணுங்க தான் ஷாம்பு தேய்ப்பாங்க. அதெல்லாம் விட்டுருங்க. ஏன்னா நமக்கும் ஆம்பளைங்களுக்கும் இருக்கிற ஒண்ணுதான் இந்த முடி கொட்டுறது, முடியில கருப்பு, இந்த வெள்ளை வளர்றது, இந்த டேண்ட்ரஃப், எல்லா ப்ராப்ளமும் எல்லா மனுஷங்களுக்கும் இருக்கிறதா. என்ன அதிகபட்சமா வந்து பொண்ணுங்க தான் முடிய பத்தி கவனமா ரொம்ப மீன்ஸ் வெளிப்படையா பண்ணுவாங்க. ஆம்பளைங்க வந்து அதை கொஞ்சம் ஷையா இது பண்ணுவாங்க. ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இதுல வந்து ஒரு ஆயில் தயார் பண்ண போறேன். இதுல ஆயில் தயார் பண்ணா இது வந்து முடிக்கு வந்து பொடுகு போவதுக்கு, ஹேர் க்ரோத்துக்கு எல்லாம் நல்லா இருக்கும். ஸோ அதுக்கு தான் நான் இது வந்து இங்க ஒரு பார்க் இருக்கு. அந்த பார்க்கில் போய் நான் கலெக்ட் பண்ணது. இந்த கிளைமேட்டுக்கெல்லாம் இது ஈஸியா வந்துடும். நம்ம எண்ணெய் குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் ஸோ அதுல வந்து எண்ணெய் கொஞ்சம் ஃப்ளேம் கொஞ்சம் கம்மியா வைக்கிறேன். இப்போ அடுத்தது நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த இலையை மட்டும் எடுத்து எண்ணெயில போட போறேன். ஸோ இதுதான் ரோஸ்மேரி வாட்டர், சாரி ரோஸ்மேரி லீஃப். ஃப்ரெஷ்ஷாக இருக்கு இந்த லீஃப். நான் அந்த லீஃபை எடுத்து இது போடுறேன். இங்க ஏன் இது இப்படி சவுண்ட் வருது, இது இப்படி குதிக்குது அப்படின்னா, இதுல வந்து தண்ணியோட இது இருக்கு. மீன்ஸ் லீஃப் எப்பவுமே பச்சையாக தானே இருக்கும், அதில் கொஞ்சம் தண்ணி எல்லாம் இருக்கும். நம்ம என்ன பண்றோம், கொஞ்சம் சீக்கிரமா இதெல்லாம் இதுல பறிச்சு போட்டுவோம். இல்லை அப்படின்னா இது எல்லாமே ஒரே டைம்ல போடணும். நீங்க எண்ணெய் காய்ச்சும் போது இல்லை அப்படின்னா, முதல் போடுற இலை இருக்குல்ல, அந்த இலைக்கு ஒரு வேகு, இன்னும் கடைசி போடுற இலைக்கு இன்னொரு வேகு, அது வந்து அதோட டேமேஜ் ஆக்கிடும். ஸோ பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்றோம், இது இப்படி இது பண்ணிட்டே இருக்கணும். இந்த மாதிரி எண்ணெய் நீங்க வீட்டுல காய்ச்சும் போது ஒரே ஒரு விஷயம் மட்டும் கவனிக்கணும். அதாவது இதுல இந்த இலையை வந்து நல்லா இதுல வந்து வேகணும், நல்லா ஃப்ரை பண்ணணும். ஃப்ரை பண்ணல அப்படின்னா என்ன ஆகும்னா, அந்த இலை இருக்கிற தண்ணி இருக்குல்ல, அது தேங்காய் எண்ணெய்க்குள்ள போய் அதை வந்து டேமேஜ் ஆகிடும். டேமேஜ்னா சீக்கிரம் கெட்டு போக வச்சுப்பாங்க. உங்களுக்கு தெரியும், நீங்க வீட்டுல எல்லாம் எண்ணெய்க்குள்ள போட்டா எண்ணெயில தண்ணி பட்டா என்ன ஆகும் அப்படின்னு, அது தடுக்கிறதுக்காக நாம அதுல உப்புக்கல் எல்லாம் போட்டுருவாங்க. ஓகே, இது பாருங்களேன், இப்போ இது வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. பாருங்களேன், நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இது வந்து இப்படி கிண்டி கொடுக்கணும். உங்களை காமிக்கிறேன் பாருங்க. பாருங்க இப்படி இருக்கு. இலையெல்லாம் நல்லா காஞ்சுது, நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. ரூம் ஃபுல்லா நல்லா ஸ்மெல் அடிக்குது. பாருங்க, நம்ம எண்ணெய் ரெடி ஆயிடுச்சு. இவ்வளவு ரொம்ப சிம்பிள் தான். இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, நீங்க வந்து எப்பவுமே இது கறியை விடக்கூடாது. கறியை விடணும் அப்புறம் தலையில வைக்கும் போது தலைவலி எடுத்துடும். ஸோ நம்ம எண்ணெய் ரெடி ஆயிடுச்சு. இது இங்கே கிடக்கட்டும். இது இப்படியே இதுல ஊறணும் ஒரு கொஞ்சம், ஒரு நாள் 2 நாள்ல ஊறணும். இல்லைன்னா நீங்க இதுல போட்டில்ல ஊத்தி வைக்கும் போது அப்படியே கூட வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ரோஸ்மேரி ஆயில் ரெடி ஆயிடுச்சு. இப்படி கறி விடக்கூடாது, கறிகளை ஆக்சுவலி. ஸோ அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். என்ன ஒரே ஒரு விஷயம் மட்டும் பார்த்தா போதும். என்னன்னா, நம்ம இந்த ஆயிலுக்குள்ள போடுற பொருளை கறியை விடக்கூடாது, அது மட்டும்தான் இதுல. இந்த ஆயில் ஆக்சுவலி ஆயுர்வேதிக் ஆயில் நம்ம வீட்டுல எல்லாம் பண்ணும்போது எப்படி செக் பண்ணும் தெரியுங்களா? இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம விளக்கு இருக்குல்ல, குத்து விளக்குல ஒரு திரி போடுவாங்க துணியில.
அந்த ஒயிட் கலர் துணியில அந்த திரி எடுத்து இந்த எண்ணெய்க்குள்ள டிப் பண்ணிட்டு போட்டுட்டு அதை எடுத்து நெருப்பு பத்த வைக்கணும். பத்த வைக்கும் போது என்ன அப்படின்னா அந்த எண்ணெயில தண்ணி இருந்துச்சுன்னா புட்டு 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 சவுண்டு வரும். அந்த சவுண்டு இல்லை அப்படின்னா அதுல தண்ணியே இல்லைன்னு அர்த்தம். தண்ணி இருந்துச்சுன்னா கண்டிப்பா எண்ணெய் கெட்டு போகும். ஏன்னா தேங்காய் எண்ணெய் தான் பியூரா இருக்கும், கெட்டு போகும். இதுல இன்னொரு எண்ணெய் இருக்கு, சின்ன குழந்தைங்களுக்கு வரைக்கும் யூஸ் பண்ற மாதிரி, உடம்புல தேய்க்கிற மாதிரி, இல்லைன்னா நாக்கில கூட தொடுக்க ஒரு கிட்டத்தட்ட நம்ம ஊருக்கு அது ஒரு 5000 வருஷம் பாரம்பரியத்தில் இருக்கிற ஒரு எண்ணெய். அது 5000 வருஷம் முன்னாடி நம்ம ஆளுங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த எண்ணெய் விர்ஜின் கோகனட் ஆயில் அப்படிங்கிற ஒரு பொருளை நீங்க எப்பயாச்சும் பார்த்துருப்பீங்க. விர்ஜின் இது உருக்கெண்ணெய்ன்னு சொல்லுவாங்க. உருக்கு எண்ணெய் எப்படின்னா தேங்காய் பூ எடுக்கணும். நல்ல விளைஞ்ச தேங்காவோட பூ எடுத்து அதே சட்டி, இரும்பு சட்டியா இல்லைன்னா பிராஸோட சட்டி இருக்குல்ல, அந்த சட்டியில போட்டு நல்லா கிண்டணும். மீன்ஸ் அதில் பாலை புளிஞ்சு எடுத்து நல்லா கிண்டணும். அப்படியே கிண்டி 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 கடைசி வரைக்கும் இருக்கணும். கிண்டி எடுத்துனா கடைசி என்ன, தேங்காய் பூவிலிருந்து அந்த எண்ணெய், அந்த தேங்காய் பால் இருக்குல்ல, தேங்காய் பாலும் எண்ணெயும் ரெண்டாவது அந்த எண்ணெய் மட்டும் தனியா வரும். அந்த ஸ்மெல்லு வீட்டுக்குள்ள ஃபுல்லா வீட்டுல இருக்கும். அந்த எண்ணெய் நீங்க தலையில போட்டா ஒரு 2 நாள்ல உங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியும். முடி அவ்வளவு சாஃப்ட் ஆகும். குழந்தைங்க உடம்புல எல்லாம் தேய்ச்சா ட்ரை ஆகும், ஸ்கின் ட்ரை ஆகாது, பிரைட் ஆகும், சின்ன சின்ன இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் போகும். நீங்க ஒரு ஒரு சுட்டை எடுத்து இப்படி நாக்கிலையும் தொட்டு கொடுக்கல. அந்த எண்ணெய் எப்படி பண்ணணும் அப்படின்னு நான் உங்களுக்கு அடுத்ததுல சொல்லித்தரேன். ஆனா தெரியல, இங்க நல்ல தேங்காய் கிடைக்காது. நம்ம எல்லாமே ஃப்ரோசன் தேங்காய் தான் யூஸ் பண்றோம். அந்த ஃப்ரோசன் தேங்காய் நான் ஒரு வாட்டி யூஸ் பண்ணதுல எனக்கு பிடிக்கல. மீன்ஸ் அந்த ஆயில் வரல. இது பாருங்களா, இப்ப இது ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஆயில் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளவுதான் நம்ம ரோஸ்மேரி ஆயில். நல்ல ரூம்லயே நல்ல வாசம் இருக்கு. இப்போ நீங்க நினைப்பீங்க நான் இது கூகுள்ல சர்ச் பண்ணி எடுத்தேன். நான் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆக்சுவலி நான் என்னோட அனுபவத்துல நான் கடந்து வந்த சில கட்டங்கள் இருக்கு, சில விஷயங்கள் இருக்கு. நான் அது அந்த டைம்ல நம்மளோட இதுக்கு நிறைய விஷயங்கள் மீன்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நிறைய பொருள்களை உருவாக்குவேன். ஏன்னா அதுல ஒரு வாட்டியெல்லாம் பண்ணா அந்த பொருள் உருவாகாது. அந்த கரெக்டா ஃபார்முலையை பார்த்து படிச்சு அதை மனப்பாடம் பண்ணி அதை செஞ்சு பார்த்து கிட்டத்தட்ட ஒரு நிறைய பொருள் நான் செஞ்சு ட்ரை பண்ணியிருக்கேன். ஏன்னா அப்போ பிஸ்னஸ் பண்ணுங்கிற ஒரு இதில் இருந்துச்சு, பிஸ்னஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே இந்த மாதிரி பண்ணதுதான். ஆனா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாதான் உங்களால ஒருத்தருக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். நீங்க கூகுள்ல கத்துக்கிட்டு நீங்க ஒருத்தருக்கு ஒரு பொருளை சொல்லிக் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா அவன் திருப்பி டவுட் கேட்கும் போது உங்களுக்கு அந்த டவுட்டை எப்படி சொல்லணும். ஏன்னா எப்பவுமே மிஸ்டேக்ஸ்ல இருந்துதான் கரெக்டான ஒரு விஷயத்தை நம்ம கத்துக்குவோம். அதாவது இங்கிலீஷ்ல ஆங்கிலேயத்துல சொன்னா இந்த கலெக்ஷன் ஆஃப் மிஸ்டேக்ஸ் இஸ் கால்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்க. அதாவது நீங்க செய்யற தவறு இருக்குல்ல, அந்த தவறு ஒரு கூட்டம் தவறு, ஒரு பெரிய மூட்டை தவறு, அந்த தவறு தான் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ். அதுல இருந்து நீங்க கத்துக்கலாம் நான் ரைட்டா எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது. அந்த தப்பில இருந்து தான் நீங்க கத்துப்பீங்க. ஸோ அந்த மாதிரி நான் ஒரு ப்ராடக்டை ஃபார்முலா படிச்சு அதை ரிசர்ச் பண்ணி ஆராய்ச்சி பண்ணி அதை செஞ்சு பார்த்து ஒரு 10 வாட்டி 15 வாட்டி செஞ்சு பார்த்து அதில் இப்படி வந்தா என்ன பண்ணலாம், இப்படி வந்தா என்ன பண்ணலாம் அப்படிங்கறதெல்லாம் நான் செஞ்சு பார்த்து பழகினதுதான். ஸோ அந்த மாதிரி ஆயுர்வேதிக் ஆயில் மேக்கிங் நான் பண்ணி வித்திருக்கேன். நான் நிறைய ஆளுங்களுக்கு கொடுத்துருக்கேன். நான் நிறைய ரிசல்ட்டும் கிடைச்சிருக்கேன் கோயம்புத்தூர்ல. ஏன்னா கோயம்புத்தூர்ல LMWல வேலை பார்க்குற பசங்க ஒரு மாதிரி பசங்க எல்லாம் எனக்கு கஸ்டமர். அது இல்லாம நிறைய ஃபேமிலி ஆளுங்களும் எனக்கு கஸ்டமர். எனக்கு ஹோம்மேடு வைன் இருந்துச்சு, ஆயுர்வேதிக் ஆயில்ஸ் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நான் பண்ணிட்டு போய் நான் வைனை எப்படி பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு சொல்லுது. நீங்க இதெல்லாம் ஒரு பிசினஸாவே நீங்க எடுத்துக்கலாம். ஓகே, என்னோட வீடியோ இவ்வளவு நேரம் பார்த்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி. நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்க ஷேர் பண்ணுங்க. நீங்க இந்த மாதிரி ஆயில்ஸ் வீட்டில் பண்ணி பாருங்க.